வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது நீட் தேர்வுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீட் ரீ எக்ஸாம் அப்படின்றது ஒன்று நடைபெற்றது. இதில் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு, என்ன மாதிரி ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நடந்த தேர்வை விடவும் இந்த தேர்வு ஈஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சிலர் ஃபஸ்ட்டு நடந்த தேர்வு ஈஸியாக இருந்துச்சு, இது டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட கருத்து கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நடந்த தேர்வை விடவும் இந்த தேர்வு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பயாலஜி டோட்டலாக அப்படியே புக்ஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வந்துருந்துச்சு. ஃபிசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தியரி அப்படின்றது நிறைய கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்ஸில் சம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக கேட்காம நிறைய தியரிஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்பும் இல்லை, ஈஸியும் இல்லை, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு. எக்ஸாம் படிச்சுட்டு எழுதியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல முறையாக தான் இருந்துச்சு அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்வர்கள் நிறைய இதுக்காக எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி படித்து இந்த தேர்வு அப்படின்றது எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன். நம்ம அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் ஏதாவது தவறான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்ட் தெரிவிக்கலாம். ஸோ அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக அப்ஜெக்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வரும். ஸோ கட் ஆஃப் மார்க்கில் பொறுத்தளவுக்கு நீங்கள் பாஸ் மார்க் அப்படின்றது எடுத்தால் போதாது. பாஸ் மார்க் அப்படிங்கிறது 100க்கு 99% நபர்கள் 100க்கு 100 பாஸ் மார்க் எடுத்துருவாங்க. பட் கட் ஆஃப் மார்க் உள்ளே வர்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் ரிசர்வேஷன், சென்ட்ரல் ரிசர்வேஷன் அப்படின்னு 2 விதமான ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் நமக்கு கட் ஆஃபில் செலெக்ஷனில் நம்மளோடக்கு சீட் கிடைக்குதா அப்படின்ற விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் நடைபெறும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம விளக்கமாக சொல்லுவோம். ஏன்னா முதல் முறை தேர்வு எழுதுகிற நபர்களாக இருந்தால் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் வருமா இல்லை செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமா, இந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு எப்போது எந்த காலேஜஸ் கிடைக்கும், சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னும் ஓரிரு வாரங்களில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றது சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் தவறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம என்டிஏ வெப்சைட்லேயே கொடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்றத. அதே போல் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு கொஷின் தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் அப்படின்னு கிடையாது. அந்த கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதுக்கான மதிப்பெண்கள் கிடைக்கும். பட் எல்லாரும் அதே மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா இந்த கொஷின் யாராவது ஓகே இது தப்பாக தான் இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது, பட் யாரோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் போடுவாங்க, நம்ம போட வேணாம் அப்படின்னு நினச்சி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா அது பெரிய ஒரு தப்பாக போயிடும். ஸோ அதனால் அப்ஜெக்ஷன் இது தவறு அப்படின்னு தெரியுதுன்னா அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நீங்களே தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.